வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோங்க. மொத்த உயரம் வந்து பேக் சைடு உயரம் வந்து 15 இன்ச்சுங்க. சுற்றளவு 10.5, ஆம்கோல் 6, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு, உயரம் வந்து 9.5 இன்ச்சு. இப்போ கீழே 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கீழேயும் லாஸ்ட்லேயும் 1.25, சென்டரில் வந்து 1 இன்ச்சு. இப்போ நான் போடுற வளைவு மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லாயிருக்கும். கேன்வாஸ் இல்லாமல் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நம்ம கோட்டுக்கு அங்கிட்டு 1/4 இன்ச்சு தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அங்கே மேலே வந்து 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறேன். நீங்கள் வரைஞ்சி நம்ம அந்த ஷோல்டர் கடையில் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கே கொண்டு போயிருங்க. 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1.25 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி இன்னொரு கோடு போட்டு வரைஞ்சிக்குங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கரெக்டாக வளைவு வந்து பார்த்து கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற வளைவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ அடுத்த வளைவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறது பத்திரமா வச்சுக்கணும் கடைசி வரைக்கும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே நமக்கு வந்து கடைசி ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம அந்த சென்டரில் கட் பண்ணதை வச்சு உங்களுக்கு தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். சென்டர் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. மேலே கீழே வந்து நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. அம்புக்குறி போட்டு மேலே இது அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் நான் லைனிங் கிளாத் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வச்சு வளைவு போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் தள்ளி வரையணும் தையலுக்குள்ளே போகிறதுக்கு. மேலே வந்து 1/2 இன்ச்சு, சைடில் வந்து 1/2 இன்ச்சு, கீழே வந்து 1/2 இன்ச்சு விட்டுருங்க. கீழே 1/4 இன்ச்சு கூட போதுமானதாக இருக்கும். கடைசியாக வச்சுட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது மேலே வர பீஸு. சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ மெயின் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனியாக ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒன்று வந்து நான் தைச்சிட்டேன். இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. உள்பக்கம் லைனிங் கிளாத் வந்து அடையாளப்படுத்தி தைங்க. ஏன்னா நம்ம மாற்றி தைச்சிட்டோம்னா மறுபடியும் நம்ம பிரித்து தைக்கணும். ரெண்டாவது கட் பண்ணிட்டோம்னா கூட அது வேஸ்ட் ஆகிரும். அதனால் வந்து அடையாளப்படுத்திட்டு தைங்க. கரெக்டாக கீழே வரைக்கும் கொண்டு போயிருங்க. அந்த இதை நம்ம பட்டிக்கு மடித்து தைச்சிடலாம். இப்போ தைச்சது வந்து அது கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் வந்து தையல் எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு சுற்றிலும் நம்ம அந்த வளைவு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. இந்த மாதிரி லைனிங் கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு தையல் போடுங்க. அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம்.
இப்போ திருப்பிட்டு நம்ம லைனிங் வச்சிடலாம். அந்த சைடில் ஃபுல்லாக நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெண்டே ஒன்றா வச்சு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இங்கேயும் அடையாளப்படுத்திட்டு நீங்கள் மடித்து தைக்க ஆரம்பிங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் தள்ளி கிள்ளி போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2 பக்கம் மடித்து தையல் போட்டுக்கலாம். இதுவும் மடிச்சிடலாம். ரெண்டும் முடிச்சாச்சு. நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு சாரியோட கலர் மாதிரி சாரியில் இருக்க கலர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து அடியில் கொடுத்து நம்ம பைப்பிங் வச்சுருக்கலாம். இப்போ நிப்பாட்டிட்டு கீழேயும் அந்த வளைவு ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கார்னர்கிட்ட கட் பண்ணி விட்டு நீங்கள் எடுத்து பைப்பிங் பண்ணுங்கள், அழகாக வரும். லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ பைப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக உருட்டி தைங்க, அவசரம் இல்லாமல். ஏன்னா வந்து நம்ம அவசரத்தில் தைக்கிறப்போ வந்து அந்த தையல் வந்து பைப்பிங் மேலே விழுந்துடும். அது வந்து ரிஸ்க்கு. நம்ம மறுபடியும் பிரித்து தான் சரி பண்ணணும். அதனால் பொறுமையாக பைப்பிங் மட்டும் பொறுமையாக பண்ணுங்கள், தான் அழகாக வரும். பைப்பிங் தெரியாதவங்க அடித்து திருப்பிட்டு லேஸ் வச்சுட்டு தைங்க. லேஸ் வந்து நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து லேஸ் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம தைச்சாச்சுங்க, பைப்பிங் வச்சு அடித்தாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம அப்படியே அடிச்செல்லாம் அதுக்கு திருப்ப தேவையில்லை. அப்படியே கரெக்டான அளவில் நம்ம ப்ளவுஸோட கலர் கிளாத் வச்சு லைனிங் கிளாத் வச்சு நம்ம வந்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதாவது இந்த பக்கம் வந்து தையலுக்குள்ளே போகிற பகுதி, புரியுதுங்களா? அது வந்து தையலுக்குள்ளே போகிற பகுதி. அது வந்து தான் நம்ம வந்து பைப்பிங் வைக்க போகிற பகுதி. நான் கட் பண்ணுறேன் இல்லையா, அது மட்டும்தான் நம்ம பைப்பிங் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து உள்ளே போயிடும் உங்களுக்கு. ஒரு தையல் போட்டுட்டு இந்த கொஞ்சம் லைட்டாக சுருக்கமாக இருக்க அயர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன், அடித்து திருப்பிடலாம். ஒரு 1/4 இன்ச்சு அகலம் வர மாதிரி பார்த்துக்குங்க. இது வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ திருப்பி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே திருப்பி எடுத்துருங்க. இந்த ஓரமாக அந்த ஓரமும் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் அளவு வந்து நம்ம முதல்ல கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த அளவு வச்சுட்டு இங்கிட்டு 1/4 இன்ச்சு அங்கிட்டு 1/4 இன்ச்சு தள்ளி போகிற மாதிரி பார்த்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அது வந்து 1/4 இன்ச்சுன்னா இது வந்து ஒரு 2/4 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது பைப்பிங்க்கும் போகணும், உள்ளே வந்து தைக்கிறதுக்கும் நமக்கு உள்ளே போகணும். அதனால பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கம்மியாகவே இருந்தால் போதும், ரொம்ப தேவைப்படாது.
1/4 இன்ச்சில் பாதி நம்ம எவ்வளோ தையல் போடுவோமோ அந்தளவு மட்டும் போடுங்க. ஏன்னா ரொம்ப பட்டையாக போட்டிங்கன்னா பைப்பிங் நல்லா இருக்காதுங்க, ரொம்ப தடிமனாக வரும் பைப்பிங். அதனால் மெல்லிசாவே தைச்சிட்டு வாங்க. 1/4 இன்ச்சில் பாதி அளவு மட்டும் தையல் போடுங்க. ரொம்பவும் பக்கத்தில் வேணாம், ஒரு நூல் அளவு தள்ளி 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 கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப நெருக்கியும் கொடுக்க வேணாம். நான் மார்க் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஓரத்தில் வந்து அந்த பீஸில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ அடியில் கொடுத்து நம்ம பைப்பிங் பண்ணலாங்க. ஏன் நான் அடியில் கொடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா, அந்த தையல் மேலே தையல் நம்ம போடுறப்ப வந்து நமக்கு கரெக்டாகவும் வரும், 2வது வெளியில் தையல் தெரியாது. அதுக்காக வந்து அடியில் கொடுத்து நம்ம போடணும். இப்போ நம்ம உருட்டி அடிச்சிடலாம். இது பிங்க் கலர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை ப்ளவுஸோட கலர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இது நம்மளோட விருப்பம். இல்லை கான்ட்ராஸ்ட்டாக வந்து சாரியில் வந்து ஒரு ரெண்டு கலர் இருக்குது அப்படின்னா ஒரு கலரில் டிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு கலரில் பைப்பிங் கொடுக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணலாங்க, நம்ம விருப்பம்தான். நல்லா பொறுமையாக, ரொம்ப பெருசாகவும் வராமல் ரொம்ப மெலிசாகவும் வராமல் நார்மலாக கொடுத்துடுவாங்க. அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பைப்பிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஓரத்துலேயும் கொஞ்சம் அப்படி நல்லா கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக கிராஸ் பீஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு டைட்டாக இல்லாமல் உங்களுக்கு நல்லா லூஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த டிசைனும் நல்லா அழகாக தெரியும். அதனால் வந்து இதுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் அடித்து திருப்பி பண்ணுங்கள். நேர் பீஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இழுவை கொடுக்காது, நல்லாவும் இருக்காதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் வச்சு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி பண்ணிவிட்டு நம்ம அது மேலேயே தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து தைச்சாச்சுங்க. சென்டர் பகுதியை மட்டும் தான் நம்ம டிசைன் பண்ணணும். அதுவும் பண்ணிடலாம். அது சும்மா லைன் கொடுத்து இதுக்கு காமனாக அது வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ அது வந்து கொஞ்சம் கீழே கிளாத் விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நேர் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு தையல் போட்டு திருப்பி தைச்சிடலாங்க. எட்ஜ்லேயே அப்படியே தையல் போடுங்க. போட்டுட்டு கீழேயும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். சென்டர் இடையில படுத்திக்கலாம். ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து ப்ளவுஸோட கலர் கொடுக்கலாம். ரெண்டாவது லைன் வந்து இந்த பிங்க் கலர் கொடுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த லைன் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்ருங்க. அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
ஒரே அளவாக லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருங்க. அடுத்த லைன் கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி கீழே வரைக்கும் கொடுத்துருங்க. இதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாதுங்க. லாஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டு நம்ம கீழே நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டோம். நம்ம சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அம்புக்குறி போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் மேலே வரணும். கீழே மேலேயும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. லைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண பீஸ் வச்சு நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அளவு மாறாமல் கிடைக்கும். கரெக்டாக வச்சு சைடில் இந்த சைடும் அந்த சைடும் இழுத்து பிடிச்சி ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நீங்கள் மேலேருந்து நம்ம கரெக்டாக வச்சு கொடுத்துடலாம், தைச்சிடலாம். மார்க் பண்ணணும் இல்லையா, அதிலேருந்து அப்படி கொடுத்துடலாம். நல்லா பொறுமையாக கொடுத்துட்டு வாங்க. நம்ம மார்க் பண்ணது மேலேயே தான் இருக்கணும். கீழே இருக்கிறத நம்ம அடியில் ஜாயின் பண்ணி நம்ம மடித்து தைச்சிடலாம். அது அப்படி இருக்கட்டும், கடைசியில் நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் தைச்சிடலாம். மார்க் பண்ணது மாதிரியே தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பெருசு சின்னதாக அந்த மாதிரி வராது, அளவு சரியாக கிடைக்கும். இப்போ இதையும் வச்சு கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இப்போ இந்த பக்கமும் தையல் போட்டுடலாம். போட்டிருந்து எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லைனிங் கிளாத்தை மடிச்சுட்டு நம்ம அடித்து உள்ளே திருப்பி விட்டுடலாம்.
அந்த இடத்துல மட்டும் உள் சைடு மட்டும் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இப்போ அமுக்க தையல் போட்டு நம்ம அந்த லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பி விட்டுடலாம். உள்ளே வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த தையல் ஒரு தையலை பிரித்து விட்டுடலாம். ஓடு தையல் போடுங்க. பாருங்கள் நீட்டாக இருக்குது. நம்ம டாட் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் டாட் போட்டுடலாம். கிளாத் வந்து உள்ளே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு லைன் லேஸ் கொடுத்துடலாம். அதை ஒட்டியே இது வந்து மல்டி கலர் மாதிரி இருக்கும் லேஸு, ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பைப்பிங் தெரியாதவங்க இந்த மாதிரி தைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த லேஸ் வந்து கொடுத்துடலாங்க. இப்போ 2 சைடும் லேஸ் கொடுத்துட்டு நாட் அடித்து பாசி வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து பாசி வச்சிடலாங்க. இப்போ 2 சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாசி கொடுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் பாசி கொடுத்துடலாம். நான் கோல்டன் கலர் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு 2 தடவை குத்துனீங்கன்னா போதும். இப்போ ஃபுல்லாக பாசி வச்சாச்சு. சென்டரில் வந்து பாசி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு மட்டும் அடிச்சுட்டு பாசி கொடுத்துடலாம். நாட்டெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அவசரத்துக்கு வந்து நம்ம அலைய தேவையில்லை. 1 மீட்டர் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அகல 4 இன்ச்சும் உயரமும் 4 இன்ச் எடுத்துக்கோங்க. கீழே விழுந்துருச்சுங்க. நான் வீடியோ கட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு தேட ஆரம்பிச்சிட்டேன். அகல 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கிராஸ் பீஸ் பிங்க் கலரில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு கீழே ஒரு சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். அடித்து திருப்பிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ 2 பக்கமும் தச்சு எடுத்துடலாம்.
அம்புக்கு வந்து ஒரு பெரிய பாசி கொடுக்குறேன். சைட்லெலாம் வந்து குட்டியாக பாசி கொடுத்துட்டு இதுக்கு வந்து பெருசாக கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை பட்டன் ஏதாவது இருந்துச்சுனாலும் கொடுங்க. இப்போ சூப்பராக முடிச்சிட்டோங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதான் சாரீ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.